அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, இந்த மாசத்திற்கான ஆகஸ்ட் மாசத்திற்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது 1.75 லாக் crore இருந்திருக்கு. அத பத்தின செய்திய வெளியிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இருந்ததிலேயே அதிகபட்சமான ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் மாசம் 2024ல நடந்துச்சு. ஓகேங்களா? என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 2,00,000 கோடி 2 லாக் crore முதல் முறையா ஜிஎஸ்டி கலெக்ஷன் தாண்டியிருக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாசம் 2,00,000 கோடியை ஜிஎஸ்டி வருவாய் தாண்டியது அப்படின்னு கேட்டா, 2,00,000 கோடியை தாண்டினது ஏப்ரல் 2024. அடுத்ததா பார்த்தோம்னா, செங்கல்பட்டில் ரூபாய் 400 கோடியில் புதிய ஆலை. அமெரிக்க நிறுவனம், தமிழக அரசு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அமெரிக்காவுல சான் பிரான்சிஸ்கோ நகரத்துல இருந்து செயல்படக்கூடிய ஓமியம் அப்படிங்கிற நிறுவனம். ஓகேங்களா? இந்த ஓமியம் அப்படிங்கிற நிறுவனம் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரோலைசர் மற்றும் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமாக அவங்க இருக்காங்க. ஓமியம் அப்படிங்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தோட தமிழக அரசாங்கம் 400 கோடிக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி பார்க்கிறப்ப செங்கல்பட்டுல புதிய ஆலை வந்து வரப்போகுது. இல்ல ஒரு பிளான்ட் எலக்ட்ரோலைசர் அண்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து வரப்போகுது. சமீபத்துல கூட செம்கார்ப் அப்படிங்கிற சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம். செம்கார்ப் சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தூத்துக்குடியில ஒரு கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா பிளான்ட்ட செட்டப் பண்றதுக்காக தமிழக அரசாங்கத்தோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருந்துச்சு. அதன் அதன் அடிப்படையில அடுத்ததா பார்த்தோம்னா, இப்போ செங்கல்பட்டுல ஒரு பிளான்ட் வரப்போகுது. சரியா? சோ 2 முக்கியமான செய்திகள் இன்றைய செய்தித்தாள்லனா இதுதான். மத்தபடி பார்க்கிறப்ப திருக்குறள். "வீர் எய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திட்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருவன் அவனுடைய செயல்களால முன்னேறி வந்தானா, நாட்டை ஆளக்கூடிய மன்னனாலேயும் அவன் மதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் எண் 665 அதிகாரம் வினைத்திற்கு. மற்றபடி செய்திகள் பார்க்கிறப்ப, நமக்கு பேட்மிண்டன்ல பாராலிம்பிக் போட்டிகள் பேட்மிண்டன்ல பார்த்தோம்னா 2 பதக்கங்கள் வந்து உறுதியாயிருக்கு. இன்னமும் பதக்கம் வின் பண்ணல. என்ன பதக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம வின் பண்ண அப்புறம் பார்ப்போம். பட் ஸ்டில் 2 பதக்கங்கள் வரப்போகுது. ஆல்ரெடி நம்ம 5 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கோம். அவனி லேக்ரா, மனிஷ் நர்வால், மோனா அகர்வால். அடுத்தது நமக்கு தடகள பிரிவுல பிரீத்தி பாட்டில், பிரீத்தி பால் அப்படிங்கிறவங்க. இந்த மாரி ஒரு 5 பதக்கங்கள நம்ம வாங்கி வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை ஒட்டி அடுத்ததா பார்த்தோம்னா, பேட்மிண்டன்ல ஒரு 2 பதக்கங்கள் வரப்போகுது. அதை பத்தின செய்திய குடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ மத்தபடி பார்த்தோம்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகள் எல்லாமே முதல் பக்கத்திலேயே இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பு சந்திக்கலாம். நன்றி.